Dargil Learning Hub welcomes you all. இதுவரைக்கும் லைட்டினுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் இன் ஏ ஸ்பெரிக்கல் மிரர், போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். இந்த ரெண்டு மிரர்லையும் லைட்டினுடைய ரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், refraction by spherical lenses. லைட்டினுடைய another phenomena, another property, refraction. அப்போ இந்த ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த லென்சஸை குறித்து முதல்ல என்ன செய்துக்குவோம் பார்த்துக்குவோம். லென்சஸ் அப்படிங்கிறது என்னது, எத்தனை டைப் ஆஃப் லென்சஸ் உண்டு, லென்ஸினுடைய பேராமீட்டர்ஸ் என்னலாம். எப்படி நமக்கு மிரருக்கு ஏராளமான பேராமீட்டர்ஸ் இருந்ததோ அதே போல் லென்சஸுக்கும் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இது முடித்தோடனே நமக்கு ரிஃப்ராக்ஷனாக என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடச்சிரும். அடுத்தபடியாக இமேஜ் ஃபார்மேஷனை குறித்து பார்க்கணும். அப்போ இமேஜ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ அதே போல் ஒரு லென்ஸ் இருக்கும்போது இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், அதனுடைய ரே டயக்ராமும் நமக்கு தெரியணும். ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கும் நம்ம ரே டயக்ராம் படிச்சிருக்கிறோம். அதே போல் இதுக்கும் ரே டயக்ராம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக சைன் கன்வென்ஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன், இந்த ரெண்டு கான்செப்டும் ஏற்கனவே எங்கே படிச்சிருக்கிறோம், ரிஃப்ளெக்ஷனுக்கும் படிச்சிருக்கிறோம். அப்போ ரிஃப்ளெக்ஷனில் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ, மிரர்ஸுகளில் என்னெல்லாம் படித்தோமோ, அதே அனாலஜியில் இங்கே லென்ஸுகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் லென்சஸில் எத்தனை டைப் ஆஃப் லென்சஸ் இருக்குது, அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன, லென்ஸுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்ப்போம். லென்ஸுனா என்ன சொல்கிறீங்க, டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் பவுண்ட் பை டூ சர்ஃபஸஸ், ரெண்டு சர்ஃபஸ்னால பவுண்ட் ஆகக்கூடிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் அங்கே வந்திருக்கணும். ஒன்று ரெண்டு சர்ஃபஸ் இருக்கணும், இரண்டாவதாக அது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். இந்த ரெண்டு சர்ஃபஸஸில் ஒன்றும் அல்லது இரண்டுமே ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒன்று ஸ்பெரிக்கலாக இருந்தாலும் போதும். ரெண்டுமே ஸ்பெரிக்கலாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். therefore ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸாவது கண்டிப்பாக இருக்கணும் என்பது இதனுடைய ஒரு பொருளாக நமக்கு இருக்குது. அப்போ ஒன்று ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா அடுத்தது எப்படி இருக்க முடியும், கண்டிப்பாக நமக்கு பிளேனாகத்தான் இருக்க முடியும். அப்போ நம்ம இங்கே போட்டிருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். முதல் படத்தில் பாருங்கள், படம் நம்பர் 1, 1வது படத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ் இருக்குது. இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ். அப்போ ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ் சேர்ந்து அந்த லென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. அடுத்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று ஸ்பெரிக்கலாக இருக்குது, இன்னொன்று பிளேனாக இருக்குது. அதே போல் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது படத்தில் இருக்கக்கூடிய ஏபின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஏங்கிற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ், ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ் இருக்குது. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸும் ஒரு பிளேன் சர்ஃபஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு லென்ஸு ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக நமக்கு அட்லீஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல் சர்ஃபஸஸாவது இருக்கணும். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னொன்று பிளேனாக இருக்கும், அல்லது ரெண்டுமே ஸ்பெரிக்கல் சர்ஃபஸாகவே இருக்கலாம். அப்போ லென்ஸுங்கிறது என்னங்கிறது பார்த்துட்டோம். இப்போ லென்ஸினுடைய டைப்ஸ் என்ன, எத்தனை டைப் ஆஃப் லென்சஸ் நமக்கு இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. ஒன்று கான்கேவ் லென்ஸ், இன்னொன்று கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ்னா என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்னது அப்படிங்கிறதுனா நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல கான்கேவ் லென்ஸ்னா என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வருவோம். படம் நம்பர் 2ன்னு வச்சுக்கோம், ஃபிகர் நம்பர் 2.
ஃபிகர் நம்பர் 2 வந்து இந்த படமாக நம்ம எடுத்துக்குவோம். இது ஃபிகர் நம்பர் 1. ஃபிகர் நம்பர் 1 வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபிகர் நம்பர் 1 வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபிகர் நம்பர் 2 வந்து கான்கேவ் லென்ஸ். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம இங்கே பார்ப்போம். கான்கேவ் லென்ஸ்னா என்னது? இட் இஸ் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இது ஒன்று இது ஒன்று, 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதனால் இதுக்கு பேர் வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட்ஸ், உள் பக்கமாக வளைந்திருக்கிறது. பாருங்க, உள் பக்கமாக வளைந்திருக்கிறது, கர்வ்டு இன்வர்ட்ஸ். இதனுடைய சென்டர்ல அல்லது மைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது தின்னா இருக்குது, இங்க வந்து திக்காக இருக்கிறது. அப்ப எட்ஜில் வந்து திக்கா இருக்குது, மிடில் வந்து தின்னா இருக்குது. இதை லென்சஸை நம்ம என்ன சொல்றோம்? டபுள் கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்றோம். ஏன் டபுள் கான்கேவ்னு சொல்றோம்? ரெண்டுமே கான்கேவா இருக்குது, 2 சர்ஃபேஸும் கான்கேவா இருக்கிறதுனால டபுள் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்லது சிம்பிளி இட் வில் பி கால்ட் அஸ் எ கான்கேவ் லென்ஸ். அப்போ இதுக்கு பேர் வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு பேரு. திரும்ப ஒரு தடவை நான் ரிகலெக்ட் பண்ணிக்குவோம். இதை கான்கேவ் லென்ஸ் என்பது இட் இஸ் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட், உள்பக்கமாக வளைந்திருக்கிறது. இப்போ 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு பாயிண்ட், கர்வ்டு இன்வர்ட் அனதர் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் விளக்குறதாக இருந்ததுன்னா மிடில் வந்து தின்னாகவும் எட்ஜஸில் வந்து திக்காகவும் இருக்கிறது, எட்ஜஸில் திக்காகவும் இருக்கிறது. இதுக்கு கான்கேவ் லென்ஸ், டபுள் கான்கேவ் லென்ஸ்னு பேரு. ஏன் டபுள் கான்கேவ் லென்ஸ்னு சொல்றோம்? 2 கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால, 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால டபுள் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து லைட்டை வந்து டைவர்ஜ் பண்ணி விடுது, அதனால இதுக்கு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு பேரு. அப்ப இதற்கு இன்னொரு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. சரி, அடுத்த லென்ஸுக்கு வருவோம். இந்த நம்பர் 1 ஃபிகர் 1ல போட்டிருக்கக்கூடிய இந்த லென்ஸு, இங்கேயும் நமக்கு வந்து 2 சர்ஃபேஸ் இருக்குது, 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ திஸ் லென்ஸ் ஆல்சோ ஃபார்ம்ட் பை 2 curved surfaces, 2 spherical surfaces bulging outwards. மிக முக்கியமானது இது. இதனுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, it is bulging outwards, bulging outwards. இது எப்படி இருக்குது? curved inwards. இது bulging outwards. இந்த லென்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா மத்தியில் வந்து இந்த சென்டர் போர்ஷன்ல மிடில் போர்ஷன் எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டா திக்கா இருக்குது, எட்ஜஸ் வந்து தின்னா இருக்குது. அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்றோம்? 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. சிம்பிளி வி கால் இட் டு பி கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து லைட்டை வந்து கன்வெர்ஜ் பண்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து கன்வெர்ஜிங் லென்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ 2 டைப் ஆஃப் லென்சஸை குறித்தும் நம்ம பார்த்துருக்குறோம். கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், கான்கேவ் லென்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். 2 கர்வ்டு சர்ஃபேஸ், கர்வ்டு இன்வர்ட், மிடில் தின்னா இருக்குது, எட்ஜஸில் வந்து திக்கா இருக்குது. ஏன் டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்கிறோம்? லைட்டை டைவர்ஜ் பண்ணுது. இதை ஏன் டபுள் கான்கேவ் லென்ஸ்னு சொல்கிறோம்? 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. அடுத்த இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது, பல்ஜிங் அவுட்வர்ட். சென்டரில் வந்து பல்ஜ் ஆகி இருக்குது, திக்காக இருக்குது, மிடில் திக்காக இருக்குது, எட்ஜஸில் வந்து தின்னா இருக்குது. இதையும் நம்ம வந்து டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்கிறோம். 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது வந்து லைட்டை கன்வெர்ஜ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நம்ம இந்த ஆஸ்பெக்டை இதை மைண்டில் வச்சுட்டு
லென்ஸுடைய பேராமீட்டர்ஸுக்கு உள்ள நுழைய ஆரம்பிப்போம். லென்ஸுடைய பேராமீட்டர்ஸ் இப்போ நம்ம இங்கே கீழே உள்ள படத்தில் நமக்கு 2 லென்ஸ் இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, கான்கேவ் லென்ஸ் இருக்குது. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பியர் எடுத்துக்குவோம். அந்த 2 ஸ்பியருடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ லென்ஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ்னுடைய ஒரு பார்ட், ஒரு பகுதியை தான் நம்ம வந்து இந்த லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவாக இருந்தாலும் சரி. இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல் படம் இது வந்து 1வது படமாக எடுத்துக்கும், இது வந்து 2வது ஃபிகராக எடுத்துக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். அப்போ 2 ஸ்பியரும் சேர்ந்து ஒரு பகுதி தான் நமக்கு இங்கே வந்து லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த லென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான இந்த சர்க்கிளுக்கு ஒவ்வொரு சென்டர் உண்டு. அப்போ இதுக்கு ஒரு சென்டர் வந்து C1 எடுத்துக்குவோம், இது C2 எடுத்துக்குவோம். 2 சென்டர் இருக்குது. இந்த 2 சென்டருக்கும் பேர் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஃபிகர் 2 எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒரே இது போல தான். இது ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். 2 ஸ்பியர். அப்போ 2லையும் அதனுடைய ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பியரை தான் இந்த லென்ஸினுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். ஸ்பியருக்கு என்ன சென்டர் ஆஃப் கர்வேச்சரோ அதே சென்டர் தான் நம்ம இந்த லென்ஸினுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். 2 சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு பேர். இதை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லைன் பாசிங் த்ரூ the 2 centers of curvature is called the principal axis. An imaginary straight line passing through the 2 centers of curvature of the lens is called the principal axis. அப்படின்னா அப்போ இது ஒரு பேராமீட்டர். அப்போ நம்ம 2 பேராமீட்டர் இந்த இடத்துல பார்த்துருக்குறோம். ஒன்று சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ், யூஸ்வலி ரெப்ரசன்ட் பை த லெட்டர் C. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லென்ஸுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்பது அந்த ஸ்பியருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். 2 சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சரை ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். 3வது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படி இதில் போகும்போது லென்ஸினுடைய ஒரு சென்டர் பாயிண்ட் வருது, ஓ அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர் அல்லது ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை ஜாயின் பண்ணும்போது லென்ஸினுடைய சென்டர்ஸில் ஒரு பாயிண்ட் வருது. திஸ் பாயிண்ட்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு 2 பக்கமும் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். திஸ் டிஸ்டன்ஸ் நான் இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த லென்ஸினுடைய இந்த மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் உள்ள இந்த எஃபெக்டிவ் டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் அவுட்லைன், இதுக்கு பேர் வந்து அப்பர்ச்சர். இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் வந்து அப்பர்ச்சர். இதுக்கு பேர் அப்பர்ச்சர். அப்போ இந்த எஃபெக்டிவ் டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் அவுட்லைன் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் லென்ஸ் இஸ் கால்டு த அப்பர்ச்சர். யூஸ்வலாக படம் வரையும் போது மாணவர்கள் மைண்டில் வைக்க வேண்டியது, இந்த அப்பர்ச்சருடைய டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் திஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அல்லது அந்த 2 சென்டர்கள் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைவாக இருந்து படம் வரைஞ்சிங்கன்னா நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் மிக அழகாக இருக்கும். இல்லைன்னா இமேஜ் ஃபார்மேஷனில் நமக்கு தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி அடுத்த ஒரு பேராமீட்டருக்கு போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் ஃபோக்கஸ்.
another parameter we call it to be the principal focus. Principal focus அப்படின்னா என்ன? ரெண்டு லென்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த மிரரை எப்போவுமே மைண்டில் நம்ம வர வேண்டியது, இமேஜினேஷனில் வர வேண்டியது நமக்கு அந்த மிரர். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்து நமக்கு வரக்கூடிய ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாகத்தான் வரும். அப்போ நமக்கு இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா லைன்ஸுமே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வருகிறது. இந்த பேரலாக வரக்கூடிய இந்த ரேஸ் எல்லாமே இந்த லென்ஸினுடைய அடுத்த சைடில் ஒரு இடத்துல வந்து கன்வெர்ஜ் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ ரேஸ் ஆஃப் லைட் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன், இந்த இடத்துல பட்ட பிறகு இது ரிஃப்ராக்ட் ஆகுது. ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் தே வில் பி கன்வெர்ஜிங் டு எ பாயிண்ட். எல்லாமே ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது. எல்லா லைட் ரேஸுமே ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது. அந்த கன்வெர்ஜ் ஆகிறது பிரின்சிபல் ஆக்சிஸில் எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த பக்கமும் ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து F1, இந்த பக்கம் F2ன்னு போட்டிருக்கிறோம். ஏன் அப்படி போட்டிருக்கிறோம்? சப்போஸ் ரைட் சைடில் இருந்தால் வந்ததுன்னு சொன்னால் F1 வழியாக போகும். லெஃப்ட் சைட்லேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் F2 வழியாக போகும். அதே போல் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நம்ம லென்ஸுக்கு வந்து 2F1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இதை 2F2ன்னு சொல்லியும் பயன்படுத்தும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதே போல தான் நம்ம வந்து இந்த கான்கேவ் லென்ஸுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கான்கேவ் லென்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரலாக வரக்கூடிய ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து பேரலாக வரக்கூடிய ரேஸ் இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ராக்ட் ஆகும்போது இட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து டைவர்ஜ் ஆகிறது போல் நமக்கு தோன்றும். இட் அப்பியர்ஸ் டு பி லைக் தட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் இந்த ஆப்டிக் சென்டருக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸை ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் எஃப் அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுகிறோம். அப்போ இது அவ்வளோ certain parameters about the light ray, certain parameters about the light ray of the lens, refraction through the lens. அப்போ ஒரு லென்ஸ் வழியாக ரிஃப்ராக்ட் ஆகும்போது சில பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஆப்டிக் சென்டர், பிரின்சிபல் ஃபோக்கஸ், இப்படி பல பேராமீட்டர்ஸ்களை நம்ம என்ன செய்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதனுடைய அடிப்படையில் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ரே டயக்ரத்துக்கு போவோம். ரே டயக்ரத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எ ரே parallel to the principal axis. ரெண்டு லென்ஸுக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வரேன். parallel to the principal axis after refraction for the convex lens it passes through the focal length on the other side. For the concave lens it appears to diverge from the focal point on the same side. சேம் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகிறது போல் தோன்றும். அப்போ பேரலல் ரேஸ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு அடுத்த சைடில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக போகும். கான்கேவ் லென்ஸுக்கு அதே சைடில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிறது போல் நமக்கு தோன்றும். இரண்டாவது ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய கான்வெர்ஸ். ஃபர்ஸ்ட்டில் நம்ம படித்ததனுடைய கான்வெர்ஸ். A ray of light passing through the focal point after reflection will be parallel to the principal axis. Principal axisக்கு parallel-ஆக அது இருக்கும். In the case of the concave lens, focal point வழியாக வரக்கூடிய ray நமக்கு it appears focal point நோக்கி வரக்கூடிய இந்த light ray after refraction it will be parallel. So
முதல்ல நமக்கு it appears to come towards the principal focus. நமக்கு தோன்றக்கூடிய அந்த ரே ஆனது after refraction it will be parallel to the principal axis. first உடைய ரூல் உடைய ரிவர்ஸ் பாயிண்ட் ஆகும். நம்ம அதனுடைய இது பார்க்குறோம். அடுத்தது என்னன்னா ஆப்டிக் சென்டர் வழியாக போகக்கூடிய லைட் ரே ஆனது வித்தவுட் எனி டீவியேஷன் ஆப்டிக் சென்டர் வழியாகவே அப்படியே போயிட்டு இருக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆப்டிக் சென்டர் வழியாக வரக்கூடியது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் கான்கேவ் லென்ஸ் ஆல்சோ இந்த வழியாக ஒரு ரே வந்துன்னா அந்த ரே வந்து அதே டைரக்ஷன்லேயே என்ன செய்யிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து ரே டயக்ராம். இந்த ரே டயக்ரத்தினுடைய அடிப்படையில் இமேஜ் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறதை நம்ம இப்போ என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ முதல்ல கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துக்குவோம். அங்கே கான்கேவ் மிரருக்கு என்ன பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே கான்வெக்ஸ் மிரருக்கு நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் அதனுடைய ஒரு மாற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அங்கே வந்து 6 கேசஸ் பார்த்தோம். கான்கேவ் மிரருக்கு 6 கேசஸ் பார்த்தோம். அதே 6 கேசஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே கான்கேவ் மிரர், இங்கே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப மைண்டில் என்ன செய்யணும் வச்சுருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸை பார்த்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா பேரலல் ரேஸ் வரும். அந்த பேரலல் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கல் பாயிண்ட் அல்லது பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் த லென்ஸ். அப்போ எல்லா ரிஃப்ராக்டட் ரேயும் எந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜ் வந்து என்ன இருக்கும், ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், ரியல் இமேஜ். ஒரு ஸ்க்ரீன் அந்த இடத்துல வச்சோன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இட்ஸ் ஏ ரியல் இமேஜ். இன்வெர்டட் இமேஜ். 3 காரியங்கள் ஒன்று சொல்லணும். அது வந்து எந்த இடத்தில், வாட் இஸ் த பொசிஷன், எந்த பொசிஷனில் அது நமக்கு கிடைக்கும். 2வது நம்ம சொல்ல வேண்டியது அதனுடைய சைஸ் என்ன. 3வது நம்ம சொல்ல வேண்டியது அதனுடைய நேச்சர் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். இந்த 3 காரியங்களையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டும். அப்போ எந்த பொசிஷனில் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில் இருந்தால் ஃபோக்கல் பாயிண்ட் அதர் சைட் ஆஃப் த ஃபோக்கல் பாயிண்டில் இமேஜ் கிடைக்கும். பொசிஷன் சொல்லியாச்சுது. அடுத்தனுடைய சைஸ் என்ன, ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ். ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும், பாயிண்ட் சைஸில் அது இருக்கும். அப்போ நம்ம இப்போ வந்து சைஸ் சொல்லிட்டோம். 3வது நேச்சர் என்ன, ரியல் இமேஜ் கிடைக்கும். இன்வெர்டட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். 2வது இதே கான்செப்டில் நம்ம 2வது கேஸுக்கு நுழையிறோம். ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குன்னா 2Fக்கு அப்பால் இருக்கிறது. 2Fக்கு பிஹைண்ட் 2F, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி இருக்குது. இப்போ ஏபி என்பது நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், ஏங்கிறதுல நம்முடைய ஹெட்டில் இருந்து லைட்டு போகிறதா வச்சுக்குவோம். அப்போ இந்த லைட் வந்து எ ரே parallel to the principal axis after refraction passes through the principal focus. Principal focus சொல்லி அப்படியே போது நீட்டி விடணும். படம் வரையும் போது ரொம்ப கரெக்டாக வரைஞ்சா தான் நமக்கு கிடைக்கும். என்னது கரெக்டாக வரையணும்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது அப்பர்ச்சருடைய டிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் சொன்னேன். அது திரும்ப திரும்ப இந்த அப்பர்ச்சர் எம்என்கிறது அப்பர்ச்சர். இந்த டிஸ்டன்ஸ் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இருக்குல்ல C1 OC1 இந்த டிஸ்டன்ஸ் இதை விட என்னதாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். இந்த ஒரு கான்செப்ட் எப்போ மனசில் வச்சு படம் வரைஞ்சிங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக படம் கரெக்டாக அந்தந்த இடத்துல இமேஜ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் படம் வரைகிறதுலே கன்ஃபியூஸ்ட் ஆகி போயிடுவீங்க. therefore aperture, size of the aperture should be always less than the radius of curvature. radius of curvature விட குறைவாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இந்த படம் வரைஞ்சிட்டோம்னா கரெக்டாக இந்தந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் அந்தந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரே பிரின்சிபல் ஆக்ஸுக்கு பேரலாக வர்றது ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக போகுது. 2வது ரே
ஆப்டிக் சென்டர் வழியாக போகிறது எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் அப்படியே ஆப்டிக் சென்டர் வழியாகவே போயிடும். இந்த ரெண்டு ரேயும் எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த இடத்துல டச் பண்ணுது. இங்கே ஹெட்டிலேருந்து வந்த ரெண்டு லைட்டும் இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல ஹெட் வரணும். அதனால தான் ஹெட் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். அப்போ பி டேஷ் ஏ, ஏ டேஷ் பி இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக கிடைக்குது. அப்போது இது எந்த இடத்துல கிடச்சிருக்குது? 2F2க்கும் 2F2க்கும் F2க்கு இடையில் கிடச்சிருக்குது. F2க்கும் 2F2க்கு இடையில் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? 2F1க்கு அப்பால் இருக்குது, beyond 2F1. But image is formed between F2 and 2F2. Position clear. இரண்டாவது சைஸ் என்ன? இந்த சைஸை விட ஏபியை விட A-B வந்து என்னதான் இருக்குது? டிமினிஷ்டாக இருக்குது. அப்போ டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்குது. சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்தாப்புல ரியல் இமேஜ். ஏன் ரியல் இமேஜ்? அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனை வச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த இமேஜை நம்ம பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் ஏ ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ். அப்போ இது வந்து நம்மளுடைய இரண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது கேஸு, சப்போஸ் நம்முடைய இந்த ஆப்ஜெக்ட் ஆனது அட் 2F1ல இருக்குது. 2F1ல் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்? இப்போ ஏபி என்பது இமேஜ், ஆப்ஜெக்ட். இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு parallel ray வருது. After refraction it passes through F2 on the other side. A ray passing through the optic center will be going without any deviation. ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இது. இங்கே ஹெட்டில் இருந்து கிளம்பி இருக்குது. அப்போ இங்கே ஹெட்டில் வந்துருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. இப்போ இன்வெர்ட்டட் இமேஜ் கிடைக்குது. பொசிஷன் என்னது? கரெக்டாக 2F2ல கிடைக்குது. இங்கே எங்கே வச்சுருக்கிறோம்? 2F1ல் ஆப்ஜெக்டை வச்சுருக்கிறோம். அப்போ 2F1ல் ஆப்ஜெக்ட் வச்சால் 2F2ல அதர் சைடில் 2F2ல இமேஜ் ஆனது நமக்கு கிடைக்கும். பொசிஷன் இஸ் கிளியர். தென் வாட் அபவுட் த சைஸ்? AB இஸ் ஈக்குவல் டு A dash B dash. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சேம் சைஸாக இருக்கும். நேச்சர் என்ன? ரியல் இமேஜ், இன்வெர்ட்டட் இமேஜ். நாலாவது கேஸுக்கு நம்ம போவோம். நாலாவது கேஸ் வந்து F1க்கும் 2F1க்கும் இடையில், இன் பிட்வீன் F1 அண்ட் 2F1, இன் பிட்வீனில் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஒன்ஸ் அகெயின் சேம் கேஸ். parallel ray to the principal axis after refraction passes through the principal focus F2 on the other side. A ray passing through the optic center after refraction, it will pass without any deviation. ரெண்டு ரே மீட் பண்ணக்கூடியது இங்கே. இப்போ இமேஜினுடைய சைஸு இங்கே இருக்குது. பொசிஷன் எங்கே இருக்குது? F2க்கு பியாண்ட் F2 கிடைக்குது. ஸோ பொசிஷன் இஸ் பியாண்ட் F2. வாட் இஸ் த சைஸ்? இட் இஸ் enlarged. இந்த சைஸ் ரெண்டையும் பார்க்கும்போது enlarged. சைஸ் எப்படி இருக்குது? enlargedஆக இருக்குது. இது இன்வெர்ட்டடாக இருக்கிறது. ரியல். ரியல்னு ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்? எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சோம்னா அதில் நம்ம என்ன செய்யலாம்? ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கலாம். 4 கேசஸ் பார்த்துருக்குறோம். 5வது கேஸுக்கு வருவோம். 5வது, சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஆனது கரெக்டாக F1ல வச்சிருக்கிறோம், பிரின்சிபல் ஃபோக்கஸில். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். parallel ray after refraction passes through F2. ஆப்டிக் சென்டர் வழியாக போகிறது எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல் ஆப்டிக் சென்டரில் போகுது. இப்போ இந்த ரெண்டு ரேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னதாக இருக்கிறது? parallel-ஆக இருக்கிறது. therefore image will be formed at infinity. இன்ஃபினிட்டியில் நமக்கு இமேஜ் ஆனது ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனுடைய சைஸ் என்ன இருக்கும்? highly enlarged, highly enlarged real inverted image, position at infinity. இன்ஃபினிட்டியில் நமக்கு அது ஃபார்ம் ஆகுது. இறுதியான 6வது கேஸ், சப்போஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் F1 அண்ட் த ஆப்டிக் சென்டர். பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக் சென்டருக்கு இடையில இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன், ஃபஸ்ட்டு ரே ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன்
passes through F1. ரெண்டாவது ஆப்டிக் சென்டர் வழியாக போகிறது அந்த ஆப்டிக் சென்டர் வழியாகவே போயிடும். இப்போ இந்த ரெண்டு ரேயையும் பேக்கில் நீட்டி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது இங்கே வந்து என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்குது, என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்குது, சேம் சைடில் கிடைக்குது, எரெக்டாக இருக்குது, அதே சைஸில் இருக்குது, அதே போல் எரெக்டாகவே இருக்குது, ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. ஸோ வி கால் இட் டு பி எ விர்ச்சுவல் இமேஜ். இந்த 6 கேஸ்களையும் நம்ம வந்து கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். இந்த டேப்ல காலத்தில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 கேஸ்லையுமே நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். 6வது கேஸில் மட்டும் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஆனது நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி இந்த டேபிளில் நம்ம என்ன செய்திருக்கிறோம் போட்டிருக்கிறோம். இப்போ இதே போல் நம்ம வந்து கான்கேவ் லென்ஸுக்கு வருவோம். கான்கேவ் லென்ஸும் அங்கே உள்ள கான்வெக்ஸ் மிரரும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மாறி அதை நம்ம வந்து படிக்கிறதுக்கு நம்ம மைண்டில் நாமளே என்ன செய்துக்கணும் பக்குவப்படுத்திக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோ, 2 கேஸ் தான் இங்கே. ஏன்னா அங்கேயும் நமக்கு வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு 2 கேஸ் தான், இங்கே கான்கேவ் லென்ஸுக்கும் 2 கேஸ் தான். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்ஃபினிட்லேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எஃப்ல இருந்து டைவர்ஜ் பண்ணி போகிறது போல் நமக்கு தோணும். அப்போ F1ல் நமக்கு வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. திஸ் இமேஜ் இஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். சேம் சைடில் கிடைக்கிறதுனால இது வந்து அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்ட், பாயிண்ட் சைஸ்ட், ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. அதனால் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வில் பி அப்டைன்ட். 2வது கேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் வந்து சப்போஸ் நமக்கு வந்து இந்த இருக்குது, இது வந்து ஆப்ஜெக்ட் F1க்கு பியாண்ட் F1 எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். F1க்கும் 2F1க்கும் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். F1க்கும் 2F1க்கு தான்ட்டு கிடையாது, எந்த இடத்துக்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுறது வந்து F1க்கும் ஆப்டிக் சென்டருக்கு இடையில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஹைலி diminished virtual erect image will be obtained which will be virtual. இதையும் நம்ம ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. 2 பாயிண்டையும் நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா இங்கே இருக்குது. அப்போ ஒரு கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில் இருந்துன்னா அதே சைடில் சேம் சைடில் ஃபோக்கல் பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும், பாயிண்ட் சைஸ்டாக இருக்கும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் வில் பி த நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஓக்கும் இன்ஃபினிட்டி கடையில் எந்த இடத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டாலும் சரி ஆப்ஜெக்ட் 2வது கேஸ் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பிட்வீன் ஃபோக்கஸ் பாயிண்ட் அண்ட் த ஆப்டிக்கல் சென்டர், இந்த 2க்கும் இடையில கிடைக்கும். டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்கும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வில் பி அப்டைன்ட். இதுவரைக்கும் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் பை த கான்கேவ் as well as the convex lenses நம்ம பார்த்தோம். 2க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சைன் கன்வென்ஷனை பார்ப்போம். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து மிரருக்கு வரேன். மிரரில் நம்ம ஏற்கனவே சைன் கன்வென்ஷன் படிச்சிருக்கிறோம். அங்கே வந்து நியூ கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் சிஸ்டத்தை ஜஸ்ட் ரிகலெக்ட் பண்ணி பார்த்துங்க. அதில் எல்லாமே போல சென்டராக வச்சு தான் அந்த கன்வென்ஷன் சிஸ்டம் நம்ம வச்சுருந்தோம். அங்கே போலுக்கு பதிலாக இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஆப்டிக்கல் சென்டர் இருக்குது. ஆப்டிக் சென்டரை நம்ம வந்து சென்டராக வைத்துக்கொண்டு இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஆரிஜினை நம்ம வந்து வரைகிறோம். அப்போ இதில் வந்து நான் இப்போ இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நம்முடைய வயலட் கலரில் நான் போட்டிருக்கக்கூடியது வந்து ஆப்டிக் சென்டர் ஓ. ஆப்ஜெக்ட் எப்போவுமே லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். ரைட் சைடில் உள்ள ஆப்டிக் ஆக்சிஸில் ரைட் சைடில் உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் நெகட்டிவ். வெர்டிக்கலாக மேலே உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், கீழே உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் நெகட்டிவ்.
மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் இங்கே வர்றோம். ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு லென்ஸுக்கு என்னதை நம்ம எடுக்கிறது, எஃப் பாசிட்டிவாக எடுக்கிறதா நெகட்டிவாக எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஏன்னா லென்ஸுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அங்கே வந்து ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம எதை எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதான் மிக முக்கியமானது. ஃபோக்கல் பாயிண்ட் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் பாயிண்ட்டை நெகட்டிவாக நம்ம என்ன செய்துக்கிறோம், எடுத்துக்கிறோம். இந்த அடிப்படையில் சைன் கன்வென்ஷன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஃபார்முலாவுக்கு வர்றோம். லென்ஸ் ஃபார்முலா அங்கே வந்து மிரர் ஃபார்முலா வச்சுருந்தோம். அதே போல் இங்கே லென்ஸ் ஃபார்முலாவுக்கு வர்றோம். இங்கே லென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. அங்கே உள்ளதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அங்கே எப்படி இருக்கும், 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f இருக்கும். இங்கே நெகட்டிவ் சைன் வரும். ஏன் நெகட்டிவ் சைன் இடையில வருது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரே சைடில் தான் நமக்கு வந்து ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட் ரெண்டு சைட்லேயும் இருக்கும். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது ஆப்ஜெக்ட் ஒரு சைடுனா இமேஜ் இன்னொரு சைடு, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த ஃபார்முலா மேனுஃபேக்சரில் யூ ஆர் கெட்டிங் த மைனஸ் பாயிண்ட். இது நமக்கு அதை டிரைவ் பண்ணி பார்க்கும். இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணும்போது நமக்கு அது தெளிவாக தெரியும். மேக்னிஃபிகேஷனை குறித்து நம்ம இந்த லென்ஸில் பார்க்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் என்பது எந்த எக்ஸ்டெண்டுக்கு அந்த இமேஜ் ஆனது மேக்னிஃபைடு ஆகப்பட்டிருக்கு அல்லது டிமினிஷ் ஆகுது அப்படிங்கிறத குறித்து சொல்கிறதா இந்த மேக்னிஃபிகேஷன். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஹைட் ஆஃப் த இமேஜ்லேயும் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம வந்து சொல்லலாம். தட் ஃபார்முலா இஸ் கிவன் ஹியர். m ஈக்குவல் டு h dash by h and it is equal to v by u. h dash அப்படிங்கிறது வந்து இமேஜினுடைய ஹைட் வந்து ஹெச்ங்கிறது வந்து ஆப்ஜெக்டுடைய ஹைட், விங்கிறது வந்து இமேஜுடைய டிஸ்டன்ஸ், யூ என்பது ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து மேக்னிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு வந்து லென்ஸில் எப்படி லைட்டானது ரிஃப்ராக்ட் ஆகுது, லென்ஸுனா என்னது, லென்ஸினுடைய பேராமீட்டர்ஸ் என்னது, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ரே டயக்ராம் பார்த்துருக்குறோம். லென்ஸில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம். சைன் கன்வென்ஷனையும் மேக்னிஃபிகேஷனையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் தட் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் பை லென்சஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் டார்ஜில் லேர்னிங் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.